மதுரையில் 1591 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வெற்றி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வெற்றி, இந்த திட்டப்பணிகளினுடைய முழு விவரம் என்ன? காயத்ரி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரையில் பல்வேறு திட்டப்பணிகளை காலையிலும் திறந்து வைத்துள்ளார். அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது 1591 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகளை திறந்து வைத்திருக்கார். ரொம்ப முக்கியமாக மதுரை கே.கே. நகரில் இருக்கக்கூடிய ஒரு 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த இயற்கையும் நவீனமும் ஒருங்கிணைந்த ஒரு வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருக்கூடிய மேம்படுத்தப்பட்டிருக்கூடிய வண்டியூர் பூங்காவை திறந்து வைத்து அதை பார்வையிட்டு வராரு. இங்க வந்து போட்டிங், ஸ்கேட்டிங் மற்றும் யோகா மையங்கள், இப்படி பல்வேறு வசதிகளோட இந்த பூங்கா நவீனமா மேம்படுத்தப்பட்டிருக்குது. அதை திறந்து வச்சு நடந்து அந்த பூங்காவில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பார்வையிட்டு கேட்டறிஞ்சிட்டு இருக்காரு. இதே இடத்துல இருந்தே 10.93 லட்சம் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலான 867 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம், அப்புறம் 3.5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன அறிவியல் மையம், 1.67 கோடியில் கட்டப்பட்ட வாடிப்பட்டி பேரூராட்சி அலுவலக கட்டடங்கள் என மொத்தமாக 1591 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தற்பொழுது மக்களுடைய பயன்பாட்டுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். காயத்ரி, இதை தொடர்ந்து மாலை நடைபெறக்கூடிய உத்தங்குடியில் திமுகவினுடைய தென் மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் பங்கேற்றார். அதன் பின்னர் கமல் பண்பாட்டு மையம் சார்பில் நடத்தப்படக்கூடிய காந்தியை மறவோம் என்ற நினைவில் கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி வெற்றி, விவரங்களுக்காக.